உன் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. ஆமென் தகப்பனே. இதோ ராஜா ஆண்டவரே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் என்பது எவ்வளவு இன்பம் நறுமணம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ராஜா இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எரிச்சலின் ஆவிகளையும் தகப்பனே, எல்லா கோபத்தின் ஆவிகளும் ஆண்டவரே, எல்லா பாரம்பரியத்தின் ஆவிகளும், எல்லா ஸ்தலத்தின் தேவன் தாமை போராட்டங்களுக்கும் கத்தாவே அப்பா, இந்நாள் மட்டுமாய் இந்நேரம் மட்டுமாய் உம்முடைய கரம் இறங்கி ஆண்டவரே நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இதோ தகப்பனே, உலக காரியமாக நாங்கள் நிற்கவில்லை தகப்பனே, நாங்கள் பாவிகள் தான் தகப்பனே. ஆனாலும் ராஜா, எங்களுக்குள்ள வாழுகிறவர் பெரியவர் தகப்பனே. அவர் நாம மகிமை அடைவதற்காகவே இந்த பாவியான எங்களை நீ தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்படியாய் ராஜா, இதோ தகப்பனே, இந்த ஊழியங்கள் எல்லாம் தகப்பனே எங்களுடைய நாமத்தின் தகப்பனே, எங்களுடைய பெயருக்காகவோ எங்களுடைய புகழுக்காகவோ எங்களுடைய உத்தமம் இருக்கிறது என்றதுக்காகவோ நாங்கள் நீதிமான் என்று சொல்வதற்கோ அல்லவே அல்ல தகப்பனே. இதோ ராஜா, பவுல் சொல்வது போல பாவியிலும் பிரதானமான பாவி நான் என்று அநேக சபைகளை கட்டின அந்த மனிதன் சொன்னது போல அந்த தகுதி கூட எங்களுக்கு கிடையாது தகப்பனே. ஆகிலும் ராஜா, எங்களுக்குள்ள இருக்கிறவரே எங்களை தகுதிப்படுத்தி நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாய் ராஜா, இந்த நாள்ல கூட தகப்பனே எங்கள் தேவன் தாமே தகப்பனை கொண்டு வந்ததான வெம்பாக்க பகுதிக்காகவும் ஆண்டவரே மெட்டு பகுதிக்காகவும் அப்பா தொட்டிக்கல வேப்பமட்டு பகுதிக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்படியா இதோ இந்த சிறுபிள்ளை ஊழியத்திற்கு முன் வந்து தகப்பனே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே பேர் பேராக உடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டுவாராகில் மனுஷனுடைய பிரயாசம் விருதா என்ற வசனத்தின்படி தகப்பனே நீர் சுத்தம் கொண்டு இருந்தால் அதை தடுத்து நிறுத்துவார் ஒருவரும் கிடையாது தகப்பனே. அப்படியாய் ராஜா, இதோ ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக உதவி செய்து ஜபத்தில் தாங்கி ஆண்டவரே அர்ப்பணிப்போடு செயல்பட்ட பெரியோர் முதல் சிறியோர் வரையுமாய் அந்த பலனை அவரவர்கள் குடும்பத்தின் சிரசின் மேலே நாங்கள் திருப்புகிறோம். இதோ அப்படியா இதோ செல்வன் சகோதரனையும் லுதா சகோதரியும் டீனாவையும் அபிநயம் கரத்திலே கொடுக்கிறோம். இதோ தகப்பனே, இந்த ஸ்தலத்தை எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய வேலைக்காக உம்முடைய காரியத்திற்காக உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே திறந்து கொடுத்தார்களே தவிர வேறு ஒன்றும் இதில் கிடையாது தகப்பனே. ஆகையால் இந்த ஸ்தலத்தை கரத்திலே கொடுக்கிறேன், அந்த குடும்பத்தை கரத்திலே கொடுக்கிறேன் ராஜா. அது சீக்கிரத்தில் இந்த குடும்பத்தோட எல்லா நிந்தைகளும் நீக்கி போட்டு ஆண்டவரே விடுதலையோடு தொழுது கொள்ள நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆகாதவன் என்று தள்ளில மூளை கல்லே வீடு கட்ட மூளை கல்லாயிற்று என்று எல்லாரால புறக்கணிக்கப்படுகிறவர்களே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா எடுத்து பயன்படுத்தப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்படியா நீ எடுத்து பயன்படுத்த போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை இயற்கை மத்தியிலும் இந்த தகப்பன பிள்ளைகளுக்கு சாதகமா நீர் அமைதி கொடுத்தபடினால் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆளுக செய்யுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா, கொண்டு வந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் இந்த கரங்களை கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகள் மத்தியிலும் அந்த பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா, ஒரு விஷயம் எல்லா பெண்கிரியின் ஆவிகள், பாதவழி கிரியைகள், பிரஜுபத்தின் அதிபதியின் ஆவிகள், தள்ளப்பட்ட தூதனின் கிரியைகள், மனுஷகத்தின் ஆவிகள், வேஷம் தரிக்கிற ஆவிகள், துறைத்தனத்தின் அதிகாரத்துடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து அப்புறப்படுத்தி பாதாளத்தை சுட்டெடுத்து கட்டுகிறேன் அப்பா. ஆளுக செய்யுங்க, வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து சென்றாலும் பிதாவாகிய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், பாதுகாப்பு, வல்லமை, வழி நடத்துதல் இவர்களோடும் எங்களோடும் தூய ஆவிக்கு பயப்படுகிற பரிசுத்த வான்களோடும் இருப்பதாக தகப்பனே. அப்படியாய் ராஜா, கேட்டதும் கேட்க வந்த யாவற்றும் பொறுப்பாதத்தை கொடுக்கிறோம். இஸ்ரேலுக்காக பரிசுத்த வான்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபத்தை எடுத்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.